ஒரு மனிதனின் சாவிகளை சுமக்கவே 10 பலசாலிகள் தேவைப்பட்டால் அவனது செல்வம் எவ்வளவு இருக்கும்? ஆனால் அந்த செல்வம் அவனை காப்பாற்றியதா அல்லது மண்ணுக்குள் புதைத்ததா? மூசா அலைசலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவன்தான் காரூன். அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, உலகின் மிக பெரிய கோடீஸ்வரன். அவனது பொக்கிஷ அறைகளின் சாவிகளை சுமப்பதற்கே ஒரு தனி பட்டாளமே தேவைப்பட்டது. மூசா அலைஹிவர்கள் அவனுக்கு எச்சரித்தார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்து, கர்வம் கொள்ளாதே என்று. ஆனால் காரூனோ, இது என் அறிவால் நான் சம்பாதித்தது, இதில் இறைவனுக்கு பங்கில்லை என்று கொக்கரித்தான். அவன் ஏழைகளை மதிக்கவில்லை, இறைவனை மறந்தான். ஒரு நாள் காரூன் தன் செல்வங்களை ஊருக்கு காட்ட மிக ஆடம்பரமான ஊர்வலமாக வந்தான். அவனது உடைகள், ஆபரணங்கள் மற்றும் அவனது மாளிகையின் பிரம்மாண்டத்தைக் கண்டு மக்கள் வியந்தனர். சிலர் காரூனுக்கு கிடைத்தது போல நமக்கும் கிடைக்கக்கூடாதா என்று ஏங்கினார்கள். அப்போதுதான் அந்த அதிர்ச்சி நடந்தது. அவன் நின்றிருந்த பூமி திடீரென பிளந்தது. அவனது கண் முன்னாலேயே அவனது அரண்மனையும் அவன் ஆசையாய் சேர்த்த பொக்கிஷங்களும் பூமிக்குள் உள்வாங்கின. அவனது செல்வம் அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. நிமிடங்களில் அவனும் அவனது செல்வமும் சுவடு தெரியாமல் மண்ணுக்குள் மறைந்தனர். பேராசை பெரு நஷ்டம் என்பது காரூனின் வாழ்வில் அல்லாஹ் நமக்கு காட்டிய பாடம். திருக்குர்ஆன் சூரா அல் கசஸில் 28ஆம் அத்தியாயம் 76 முதல் 83 வசனங்கள் இந்த வரலாறு இன்றும் நமக்காக பதிவாகியுள்ளது. எச்சரிக்கை: நம்மிடம் இருக்கும் செல்வம் இறைவனின் அருளா அல்லது நம்மை அழிக்க வந்த சோதனையா? கர்வம் கொள்ளாதீர்கள், ஏனென்றால் காரூனை புதைத்த பூமி இன்றும் நம் காலடியில்தான் இருக்கிறது. இது போன்ற ஆச்சரியமான வரலாறுகளுக்கு டீம் டிஸ்கவரியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.